இந்த 900 கோடிங்கிறது ஆதவ அர்ஜுனா சொன்னது பொய். இந்த 900 கோடி அல்ல, வெறும் 500 கோடி 509 கோடி தான் மார்டின் வந்து திமுகவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நன்கொடை. இந்த நன்கொடை எதற்கு கொடுத்தார் அப்படின்னா 2021 ஆதவ அர்ஜுனா திமுகவில் வந்து சேர்கிறார். அப்போ வந்து 2021 2022 2021 22 23 இதுல வந்து இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா தேர்தல் பிரச்சார வகுப்பில் உள்ள ஒரு ஆளாக இவர் ஆதவ அர்ஜுனா திமுகவில் இருக்காரு. இவர் என்னைக்கு திமுக வந்து சேர்ந்தாரோ அதற்காக கொடுக்கப்பட்ட காசு தான் இந்த 509 கோடி ரூபாய். இந்த 509 கோடி ரூபாய்க்கு இவர் கணக்கு கேட்கறல. தேர்தல் அப்டேட்ல 509 கோடிக்கு தேர்தல் அப்டேட்ல கணக்கு இருக்கு. அத போய் ஆதவ அர்ஜுனா பார்க்கலாம். நம்ம டிபேட்டர்ல ஓடும் பாருங்க. கொஞ்சம் இவ்வளவு வஞ்சகமாக இருக்கிற ஆதவ அர்ஜுனா சரிங்க நீங்க வந்து உங்க கணக்குல வந்துருவான் 590 உங்க அப்பாட்ட வாங்கணும், உங்க அப்பாட்ட போய் கேளுன்னு சொல்லிட்டீங்க. சரி, அதுல திமுகவுல இருந்து பிரிஞ்சு விசிகேக்கு போனீங்கல்ல, விசிகேல அடிமட்டத்துல இருந்து அந்த கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து உழைச்சவனுக்கு பதவி இல்ல. ஆனா நீங்க போன உடனே அங்க துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தாங்க. அந்த துணை செயலாளர் பதவிக்கு எத்தனை கோடி கொடுக்கப்பட்டது சொல்ல முடியுமா உங்களால?